الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உத்தாகட்டமாக அடுத்து போற்றும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை என்றுமே தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய நல்ல ஒரு தினத்திலே அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக இறைவனுடைய இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக இங்கே அல்லாஹ்வுடைய இடத்திலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உறுத்தாகட்டுமா என்ற பிரார்த்தனையோடு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய முதல் முறையில நான் தேர்வு செய்த தலைப்பு என்னவென்று சொன்னார், இறை தூதர்களின் வசியத் என்ற தலைப்பில அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலின் மூலம் ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொள்வதற்காக இந்த ஜும்மாவை பயனுள்ளதாக ஆக்குவதற்கு விரும்புகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்களுடைய வசியத் எதுவென்று சொன்னால், அவர்கள் இறை தூதர்கள் அவங்க நபியாக தேர்வு செய்யப்பட்ட அந்தவுடன் அல்லாஹ்வால் இவர் இறை தூதர் என்று அல்லாஹ் தேர்வு செய்து விட்டான் என்று சொன்னால், அடுத்தபடியாக அவருடைய நபிமார்களுடைய பணி என்னவென்று சொன்னால், தாவா களத்தை சந்திக்கணும், மார்க்கத்தை சொல்லணும், ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்லணும். அந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லும் பொழுது ஏற்படக்கூடிய அடி உதை துன்பம் துயரம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதிரிகளால் வரக்கூடிய அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நபிமார்களுடைய நற்பண்புகளில் முதல் நற்பண்பாக மார்க்கம் நமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அந்த வகையில் நம்ம உபதேசம், நபிமார்கள் செய்கிற உபதேசம் என்பது ஒரு வசியம். அவங்க நபியாக்கப்பட்ட அந்த உடன் அந்த மார்க்க விஷயத்தை எடுத்து சொன்னார்கள், கவலையோடு எடுத்து சொன்னார்கள். மக்களே, நீங்கள் நரகத்துக்கு செல்லக்கூடாது, நீங்கள் அனைவர்களும் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கவலையோடு எடுத்து சொன்னார்களே. இந்த உபதேசம் வாழ்நாளில் பேச்சு தான், பயான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய வஹியை இறை செய்தியை மக்கள் மன்றத்தில் ஓதி காட்டிக் கொண்டே இருக்கணும். இதற்கு பேர் தான் உபதேசிக்கிறார்களே. இந்த உபதேசத்தை நசீஹா உபதேசம், வசியத் உபதேசம். வசியத் என்று சொன்னால் அது உபதேசம் தான். அதை அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த வசியத்தை பிரிக்கிறாங்க.
அவருடைய இறுதி விருப்பம். நபிமார்களுடைய இறுதி விருப்பம் என்ன? முதல் விருப்பமும் மார்க்கத்தை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தி சொர்க்கத்துக்கு கொண்டு போக சேர்க்கக்கூடிய பயான் பண்ணுவார். நல்ல உள்ளத்தில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி நல்லவங்களை யாருக்கு நேர் வழி காட்டினாலும் அவங்க சத்திய கொள்கையில் வருவாங்க. யாரை வழிகாட்டில யாரை அல்லாஹ் வழிகாட்டில விட்டு விட்டானோ அவர்கள் வழிகட்டு போய் நரக படுகொலையில் விழுந்து விடுவார்கள். அப்போ நபிமார்களுடைய உபதேசம் என்பது ஆரம்பத்தில் உள்ள அந்த பயான், அந்த உபதேசம் தான் அவருடைய மரண நேரத்தில் இறுதி விருப்பமாக முதல் கட்டத்தில் எதை சொன்னாரோ அதை நடுப்பகுதியில் சொல்லுவார். நடுப்பகுதியில் எதை சொன்னாரோ ஒரு ஆயுள் காலத்தில் மூத்தா போகக்கூடிய நேரத்தில் சொல்லுவார். இதுக்கு தான் வசியத்தின் உபதேசம். வசியத்தின் உபதேசம். அந்த உபதேசம் நபிமார்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நாமளும் உபதேசம் பண்றோம். கவலையில் பண்றோமா? எல்லாரும் தௌஹீதுக்கு வாங்குறோம். கவலையில் அல்லாஹ்வுடைய அவனுக்கு இறக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும். பிற மக்கள் முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பிற தர்காவாதிகள், கபூர் வணங்கிகள், சூனியத்தை நம்பக்கூடியவர்கள், இந்த பிற வழிகட்ட கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டதே காட்சி கொண்டதே கொள்கை என்று வாழ்கிறார்களே, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிறாங்களே, இவர்களை நாம் நன்மையை ஏவித்தையுமே தடுக்கிறோம். குர்ஆன் ஹதீஸை கொண்டு நம்மள பெரும்பான்மையான மக்கள் ஒரு கவலையோடு செய்வது கிடையாது, ஒரு அக்கறையோடு செய்வதும் கிடையாது. நம்மள சில தௌஹீத் இயக்கங்கள்ல பல பேர் இருக்கிறாங்க. சில பேர் நாங்கள்லாம் பெருமைக்கிட்டு நாங்கள்லாம் தொழுகூட எங்களமாய் தொழுக முடியுமா, நாங்கள் நோன்பு வச்சா எங்களமாய் நோன்பு வைக்க முடியுமா, நாங்கள் அள்ளி தர்மம் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியுமா என்று சொல்லி கொண்டு அதில் ஒரு ஆணவம் அகம்பாவத்தோடு நாங்கள்லாம் பெர்ஃபெக்ட் முஸ்லீமோ, எங்கள் இயக்கம் பெர்ஃபெக்டான இயக்கம், எங்கள் இயக்கத்தில் பயணித்தீர்கள் என்றால் ஜன்னத்தில் பிரதோஷத்தில் நேரடியாக நுழைஞ்ச முடியுங்க என்றெல்லாம் கூட தெளிவாக சொல்றான். எல்லா இயக்கம் வழிகாடுங்கிறான். எந்த இயக்கம் பெர்ஃபெக்ட்டுங்கிறான். இதெல்லாம் கதை கப்சா இல்லை, நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவனுடைய இந்த மாதிரி ஒருத்தர் பேசுறான்னு சொன்னா, ஒரு இயக்கத்தில் அவரோட வார்த்தை பயான் பண்ண வைக்கிறார்கள் என்று சொன்னால் இவன் எப்படி சொர்க்கத்துக்கு போவான்? ஆணவம் அகம்பாவம் எல்லாமே நரகத்தில் போய் சேர்க்குமா இல்லையா? கவலை இல்லை, நான் மட்டும் பின்னி வழிகட்டவன் என்று சொன்னால் இவன் எப்படி இவனுடைய பயான் எப்படி இருக்கும்? இவனுடைய எதை முதல்ல சொன்னானோ அந்த வழிகட்ட கொள்கையை தான் நடுப்பகுதியில் சொல்லுவான். அது போல் மூத்தா போகக்கூடிய கடைசி அந்த நேரத்தில் அதுதான் சொல்லுவான். அவனுடைய இறுதி வசியம் என்ன? இதுதான் நான் பெர்ஃபெக்ட்டுங்க, நீங்கெல்லாம் வழிகேடு, நாங்கள்லாம் ஆரம்ப கால தௌஹீத்வாதிமா. நான் ஒரு ஆள் மூத்தா போன என்ன எப்படி போடுவாங்கன்னு கேட்டா, அவன் மரணத்தை விட்டு எப்படி போடணும், ஒரு இறந்து விட்டார் அப்படின்னு போட்டு என்ன செய்வாங்க? தௌஹீத் ஏகத்துவத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா தௌஹீதில் பயணித்தவர், அல்லாஹ்வுக்காக தௌஹீதில் பயணித்தவர் மரணித்து விட்டார், துவா செய்ய அல்லாஹ்ட்ட அப்படி போடணும். இதை இப்படி ஷார்ட்டாக முடிச்சிடணும். எப்படி போடுவாங்க தெரியுமா? மையத்தை அறிவிப்பு கொடுக்கும் பொழுது கூட இவரெல்லாம் ஆரம்ப தௌஹீத்வாதி இறந்து விட்டார், தௌஹீதில் மூத்தா போனவனுக்கு தெரியுமா? வஹி வந்துச்சா? அவர் உள்ளத்தை பிறந்து பார்த்தியா? வெளிப்படையே பார்க்கிறார். ஒன்று சரியாகவும் நடப்பார், தவறாகவும் நடப்பாரு, இல்லாமையான ஆடம்பர திருமணங்களில் போய் பங்கெடுப்பாரு, பல்வேறு விஷயங்களை தரகாக்கு போவாரு, அவரே போட்டினா பொண்டாட்டியை ஊக்குவிப்பாரு. இவர் தௌஹீதில் இருப்பார், பொண்டாட்டி வழிகட்ட கொள்கையில தர்காவாதியா இருக்கும். தடுத்து நிறுத்தன செய்ய மாட்டாரு. இவர் காசு பணத்தை கொடுத்து அனுப்புவார். என்ன செய்வாரு? நான் வரல, நீ தர்காக்கு போயிட்டு வா, நீ இந்த மாதிரி சூனியத்தை நம்பு, அங்க போ, இங்க போ, இதான் நோய் வாய்ப்புல ஓதி பார்க்க போ. எப்படி? அல்லாஹ் சொன்ன மாதிரி ஓதி பார்க்கறது இல்லை. அது பயங்கரமா ஷூட என்ன மாதிரியா ஷூ நீங்க காத்த விட்டாலே காசு. அது ஷூட் அழுகுறதுல ஷூட்டான்னு சொன்னா நோய் பறந்துடும். இவன் நம்ப வைக்கப்படுதா இல்லையா? அவருடைய உடல்ல உள்ள ஊனம் சரியாயிடும், அவர் காய்ச்ச போயிடும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு செயலுக்கு அங்கீகரிப்பார். நான் வரமாட்டேன், நீ போ அப்படின்னு அனுப்புவார், ஓதி பார்க்க அனுப்புவார், பல விஷயங்கள்ல வழிகட்டக்கூடிய அனுப்புவார். இவர் தௌஹீதை மொத்தா வைப்பார். தன் மனைவி பிள்ளைகிட்ட சரியான தௌஹீதை போதிக்க முடியாத, போதிக்க துணியாத ஒருவர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அவரை என்ன பார்வையில பாக்குறீங்க? எப்படி மூத்தா போன மையத்துக்கு மூத்தா விதி வாங்கும் போது நின்றார், வெட்டுப்படும் போது நின்றார், ஏகத்துவ மறுப்பாளர்களால இப்படி எல்லாம் பில்டப் பண்ணி போடக்கூடியதெல்லாம் என்ன அர்த்தம்? கவலையான பயானா? கவலையோட உபதேசமா இது? இப்படிதான் இறுதி வசியத்தை நபிகள் நாயகமும் அல்லாஹ்வுடைய தூதரும் முந்தைய நபிமார்களும் அப்படித்தான் இறுதி உபதேசம் செய்தார்களா?
யாரை பற்றி நம்மளால யார் சொர்க்கவாதின்னு சொல்ல முடியாது, நரகவாதின்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் கையில வெளிப்பட எதை பார்க்கிறோமோ அதை வைத்து நம்ம சொல்லணும். ஒரு இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தாரு, இனிமேல அப்படி இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், துவா செய்யுங்க, கொள்கையில நீடிக்கணும், தௌஹீதுல அப்படின்னு நம்ம சொல்லணுமா ஒழிய ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் மனிதர்களாகிய நாம இப்படி கவலையோடு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் முதல்ல விலகிக் கொள்ள வேண்டும். சரி, கவலையோடு உபதேசம் பண்றோம், முதல்ல என்னத்தை நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல்ல நம்ம குடும்பம், சமுதாய உறவுகள், மாமன் மச்சான் சித்தப்பன் வணங்க என்பதை சொல்ல வேண்டும். அதன் பிறகுதான் அடுத்தடுத்த செய்திகளுக்குள்ள போகணும். அல்லாஹ் 20வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷைஅன் வஹும் யுஹ்லகூன். அல்லாஹ்வை அன்றி 16வது அத்தியாயம் 20வது இறைவசனம், அல்லாஹ்வை அன்றி யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் எதையுமே படைக்க மாட்டார்கள், அவர்களே படைக்கப்படுகின்றனர் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப நீங்க யாரை வணங்குறீங்களோ அவங்கெல்லாம் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, உங்கள் இறைவன். அதுபோல அல்லாஹ் மேலும் சொல்கிறான் 16வது அத்தியாயம் 22வது இறைவசனம், இலாஹுக்கும் இலாஹு வாஹித் வல்லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி குலூபுஹும் முன்கிரத்துஹும் வஹும் முஸ்தக்பிரூன். உங்கள் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், மறுமையை நம்பாதவரின் உள்ளங்கள் இதை மறுக்கின்றன, அவர்கள் பெருமை அடிப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால், முதல்ல நம்ம நபிமார்கள் செய்த இறுதி வசியத்தும் முதல் வசியத்தும், வாழ்ந்த நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் நபிமார்கள் செய்த வசியத்தும் எல்லாமே எப்படி இருந்தது? அல்லாஹ் வணங்கு, அல்லாஹ் வணங்கு, படைப்பினங்களை வணங்காதீங்க என்றுதான் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப யார் அல்லாஹ் மறுக்கிறானோ அவன் உள்ளங்கள் இறுகி விட்டன, அவன் பெருமை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இப்படி குர்ஆன்ல நம்ம எதை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் வணங்க, அல்லாஹ் வணங்குறான். நபிமார்கள் உபதேசம் செய்தார்கள், அதான் அவனுடைய இறுதி வசியத்தாக இருந்தது. அதுபோல அல்லாஹ் 351 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சனுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு ருஅப பிமா அஷரகு பில்லாஹி மா லம் யுனஸில் பிஹி சுல்தானா வ மஅவாஹும் நார் வ பிஇஸ மஸ்வல் ஸாலிமீன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் எந்த சான்றையும் அருளாமல் இருந்தும் அவனுக்கு இணை கற்பித்ததால் நம்மை மருத்துவரின் உள்ளங்களில் நாம் பயத்தை ஏற்படுத்துவோம், பீதியை பயத்தை நாம ஏற்படுத்துவோம், அவர்கள் சென்றடையும் இடம் நரகமாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் மட்டும் வணங்க, அல்லாஹ் வணங்காதவங்களுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்துவோம், பீதியை ஏற்படுத்துவோம், மறுமையில் நரகத்துக்கு போவோம் என்றெல்லாம் எல்லா உபதேசத்தையும் எல்லா இறைத்தூதர்களும் பண்ணாங்க, உபதேசம் பண்ணாங்க. ஆதம் நபியில இருந்து நூஹ் நபியில இருந்து எல்லா இறை தூதர்களும் கடைசி இறை தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா உபதேசம் என்ன? அல்லாஹ் வணங்க, அல்லாஹ் வணங்க என்று சொல்லி சொன்னதுதான். ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, அவரை பற்றி பையன் இருந்தா நீங்க ஏதாவது தப்பு பண்ணுவானா? ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, அவர் நீதியா நடக்கிறாரு, கெட்டவனை தண்டிக்கிறாரு, ஜெயில போடுறாரு, இப்படி எல்லாம் அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு டிஜிபி, ஒரு எஸ்பி, ஒரு ஐஜி, இவங்களுடைய அதிகாரத்தை வழங்கி கொண்டான்னு சொன்னா தப்பு பண்ணுவாரா? இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்கவுண்டர் கலாச்சாரமா இருக்குது. இப்போ ரவுடிகள்லாம் பீதியில் பயந்து நடுங்கிறாங்க, போட்டு தர்றாங்க. என்கவுண்டரில் என்ன செய்யறாங்க? சட்டத்தின் துப்பாக்கியை வச்சு போலீஸ்காரவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அப்படி போடுறாங்க. பாலியல் குற்றவாளிகளை, கொலை கொள்ளை செய்கிறவனை 50-100 வழக்கு இருக்குது, விசாரணை தீர்ப்பு கிடைக்கல, அவன் தண்டனை கொடுக்க முடியல நீதிமன்றத்தால. இன்று வரும்பொழுது என்கவுண்டர் போடுறானா இல்லையா? போலீஸ்ல போடுறாங்க. என்கவுண்டர்ல போட்டது சென்னையில், பல ஊர்களில், புதுக்கோட்டையில், தமிழகத்தில் பல பகுதிகளில் ரவுடிகளை சுட்டு போடுறான். பயம் வருமா இல்லையா? ஒரு அச்சம் கடந்த உபதேசம். நம்மளை கண்டவுடன் சுடு, என்கவுண்டர்ல ரவுடிகளை போட்டு தர்றாங்கன்னு பயப்படுறாங்க இல்லையா? ஒரு பொருளின் மீது ஒருவரின் மீது பயம் வரும்பொழுது கரெக்டாக நடக்கிறானா இல்லையா? மோடி நம்ம தப்பு பண்ணா நம்ம தண்டனை போலீஸை சுட்டுருவாங்க இப்படி நினைச்சுதானே அதை என்ன செய்யறான்? இப்போ சாரம், திருட்டு, பொம்பளை கற்பழிக்கிறதா விலகி கொள்றானா இல்லையா? இப்போ கடும் தண்டனைகள் வரும் பொழுது
அந்த மாதிரி இறைவனை பற்றி புரிதல். அல்லான்னு சொன்னா இவங்கெல்லாம் சும்மா மனஜலம் கிடைக்கக்கூடியவங்க. இன்றைக்கு பதவின்னு வெளியே போயிடுவாங்க. ஒரு குற்றச்சாட்டு வந்து பதவியை தூக்கிடுவாங்க. ஒரு அரசியல்வாதியா இருக்குன்னா அது போல பதவிகள் கொடுக்கப்பட்ட அதிகாரம் கொடுக்கப்பட்டவங்களா இருக்கட்டு அதெல்லாம் மூத்தா போயிட்டாருன்னா வேற ஒரு அதிகாரி வருவான். இவரே மாதிரி அவர் இருக்க மாட்டான், லூசுல விட்டுருவாங்க. இப்படியா அல்லாஹ் என்பவனை பற்றி சரியான புரிதல் இருக்க வேண்டும். அதுக்குதான் நபிமார்கள் வந்து அல்லாஹ் ஒரு அதிகாரத்தில் உள்ளவனை பற்றி தெரிந்த பிறகு பயப்பட இல்லை. அந்த மாதிரி வானங்கள் பூமியை படைத்த இறைவனை பயந்துக்கிறீங்க, உலகத்துல வாழணும், நல்லது பண்ணுங்க, இறைவனை அஞ்சுங்கள், துணுவுங்க, நோம்பு வைங்க, சக்காத்து கொடுங்க என்றெல்லாம் இறை தூதர்கள் வசியத்து செய்தாங்களா இல்லையா பார்க்கிறோம். அப்போ வசியத்து செய்வது ஒரு பொருளின் மீது உள்ள அந்த அச்சம் இருக்காது. நம்ம சும்மா சொல்றோம்னு வைங்களேன், அதை கண்டுக்கிறவே மாட்டான். போடாந்து என்ன செய்வோம், ஒரு பொருளை பற்றி சொன்னால் தண்ணியை குடிக்காத குடிச்சிட்டு போவான். தண்ணியில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்லுங்களேன், உம்மோடி நான் மாட்டாமா. ஒரு பையன் அச்சம் கலந்த உபதேசம் செய்யும் பொழுது பயப்படணும். அங்கிட்டு போகாத, நீங்கள் போகாதானே செய்வேன் அப்படி அந்த ஏரியாவில் போவோம். கரண்ட் கம்பி எடுத்து கிடக்குது, கரண்ட் கம்பி அத்து கிடக்குது, மழை பெஞ்சு கிடக்குது, போகாதே பயப்படுவோம், உம்மோடி சாக்கடிச்சு போடுவோம், செத்து போயிடுவோம். அப்போ அந்த மாதிரி அச்சம் கலந்த உபதேசத்தை வசியத்தை தான் இறை தூதர்கள் என்ன செஞ்சாங்க, பண்ணாங்க மக்களுக்கு என்று பார்க்கிறோம். அல்லாஹ் வந்து குர்ஆன்ல இன்னும் சொல்கிறான் தெளிவா. 2வது அத்தியாயம் 132வது இறை வசனம். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கும் தௌஹீத ஏகத்துவத்தை தெளிவான முறையில் எடுத்து சொன்னார். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மகனுக்கும் சொன்னார், தன்னுடைய வாரிசுகளுக்கும் சொன்னார் என்றெல்லாம் குர்ஆன் போதிக்கிறது. என்ன சொன்னாங்க? 2வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபியா இப்ராஹிம் பனி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன ஃபலா தமுதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். என் மக்களே, அல்லாஹ் உங்களுக்காக மார்க்கத்தை தேர்வு செய்துள்ளான், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க கூடாது என்று இப்ராஹிமும் யாக்கூபும் தமது பிள்ளைகளுக்கு வலியுறுத்தினர் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ் மேலும் சொல்கிறான் குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 133வது இறை வசனம். அம் குன்தும் ஷுஹதா இத் ஹலர யாக்கூபல் மௌத் இத் கால பனீஹி மா தஅபுதுன மின் பாதி காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹ வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். 2வது அத்தியாயம் 133வது இறை வசனம். யாக்கூபுக்கு மரணம் நெருங்கிய பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருந்தீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். எனக்கு பின் எதை வணங்குவீர்கள் என்று தமது மகனிடத்தில் பிள்ளையிடத்தில் அவர் கேட்டார். அவர் கேட்ட பொழுது அவருடைய யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், மகன்மார்கள் சொன்னார்கள், உங்கள் இறைவனும் உங்கள் தந்தையரான இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரின் இறைவனும் ஆகிய அந்த ஒரே இறைவனை நாங்கள் வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டவர்கள் என்ற பிள்ளைகள் கூறினர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அப்ப சிந்தித்து பார்க்கணும். நபிமார்கள் எல்லாருமே அல்லாஹ் வணங்குன்னு சொன்னாங்க. இது அவனுடைய இறுதி வசியத்தாக இருந்தது. அல்லாஹ் பற்றி சரியான பயமும் புரிதலும் அவனுடைய வல்லமை ஆற்றல் அதிகாரத்தை விளங்கி இருந்தீர்கள் என்று சொன்னால் சரியா நடப்பான். என்னடா இறைவன் இல்லைன்னா எனக்கு சும்மா அப்படி சாதாரண மனுஷன் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போது அவன் பார்த்துட்டு இருக்கிறான்னு தொழிலாளி வேலை பார்ப்பார். அவர் சாப்பிட போயிட்டாருன்னு சொன்னா, வெளியேறிட்டாருன்னு சொன்னா, மனஜனம் கழிக்க போயிட்டாருன்னா இவர் தாண்டோடித்தாம நடப்பார். ஏன் அவரை பற்றிய பயம் என்ன? குறிப்பிட்ட நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு 4 சுவர்களை கவனிக்கிறாரு, ஒரு 50,000 ரூபாய் வச்சு வேலை வாங்குறாரு, இது வரைக்கும் தான் அவருடைய பார்வை. வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அவர் யாரோ நம்ம யாரோ. பிறகு முதலாளி வந்தால் தான் நம்ம சரியாக நடக்குன்னு சில பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ அவரை பற்றி என்ன பார்த்துக்கிட்டு தான் வேலை செய்யணும், இல்லாட்டி இல்லை. இப்படி அல்ல, நீங்கள் மறைவானதான், நீங்கள் மறைவாக இருந்தாலும் எல்லாம் பார்க்குறான், தனிமையில் இருந்தாலும் பார்க்குறான், கூட்டாக இருந்தாலும் எல்லாம் அவங்கள பார்க்குறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை ஆற்றல் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம அதை உணர்ந்து நாம் அல்லாஹ் மட்டும் வணங்கணும், இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல பல அதுக்கப்புறம் தான் அல்லாஹ்வை பற்றி சொன்ன பிறகுதான் நபிமார்கள் சமுதாய செய்திக்க வர்றாங்க. மதியன் வாசியை பற்றி எல்லாம் பேசுகிறான். ஷுவைப் நபி என்ன செஞ்சாங்க? கால யா கௌமி இஅ்புதுல்லா, என்னுடைய அருமை சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள் சொல்லிட்டாங்களா. பிறகு தான் அளவு நிறுவன மோசடி பண்ணாதீங்க, அப்படியே வழிப்பறி கொள்ளைகள் செய்யாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்றாரு. மக்களுடைய பணத்தை ஆட்டைய போடாதீங்க,
வழிப்பறி கொள்ளையை பண்ணி அந்த மாதிரி மோசடி பண்ணாதீங்க என்றெல்லாம் பிரச்சாரம் செஞ்சாங்கிற பார்க்குறோம். முதல்ல என் நபிமார்களுடைய தாவாக்களும் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஏகத்துவத்தை தௌஹீதை சொல்லி உள்ளத்தில் பதிய வைத்த பிறகு அடுத்தடுத்த செய்திகளை என்ன செஞ்சாங்க, மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அது போல நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் வர்றாரு, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டால், அவுசினி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே எனக்கு உபதேசம் செய்யுங்கள், வசியத்து பண்ணுங்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தக்லப், தப்பா நீ கோவப்படாத, கோவப்படாதப்பாங்கிறாங்க. இப்போ ரத்தத நிரார மறுபடியும் கேட்குறாரு, இப்போ ரத்தத நிராரன் மறுபடியும் திரும்ப கேட்குறாங்க, எனக்கு வந்து வசியத்து பண்ணுங்க, அறிவுரை பண்ணுங்கன்னு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தக்லப், கோவப்படாம அதான் உனக்கு உபதேசம் அப்படின்னு சொன்ன செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய 6116வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இப்போ நம்ம சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஏன் சொன்னால், கோபப்பட்டோம் முடிஞ்சு. இன்றைக்கு ஜெயிலில் இருக்கிறான் பெரும்பாலான யாரு, வெட்டு குத்து கொலை கொள்ள கூலிப்படையாக இருக்கிற வேலை செய்யறாங்க, உள்ள காசை வாங்கி கொள்வது, அப்பாவிகளை கொள்வது, அதை பணம் பறிக்கிறதுக்கான ஆளை கடத்திட்டு வர்றாங்க. இதெல்லாம் யாரு? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவன் கோபப்பட்டு என்ன செய்கிறாங்க, கொண்டாட்டியை வெட்டிடுறான், அதை வேற யாரும் சண்டையில் வெட்டிடுறாங்க. இப்படியெல்லாம் பல மாதிரி செய்கிறானுன்னு சொன்னால் கோபம் வந்து மூளையை மழுங்கடித்து என்ன செய்யறன்னா அவனுக்கு சரி தெரியாது. அதன் பிறகு அவன் ஜெயிலில் தண்டனை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அப்போ என்ன, கோபம் எதை வேணாலும் காட்டும். கணவன் மனைவி பிரிச்சிடும், தாய் தாப்பு உறவை பிரிச்சிடும், நண்பர்கள் உறவை பிரிச்சிடும், எல்லாம் பிரிக்கணும். கோவப்பட்டு வை, தேவையற்ற வார்த்தைகளை பேசுவோம், அவர் 4 வார்த்தையை பேசுவார், சண்டை செஞ்சரவு, மன நிம்மதி இல்லாமல் போயிருமா இல்லையா? அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படாது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார்கள் என்று சொன்னால், இது ரசூலுல்லாஹ்வுடைய வசியத்து. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய நபிமொழி திறந்தோம் 3566 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு நாள் தலைவர் ஆக்குறான்னு வைங்க, ஒரு படைக்கோ அல்லது ஒரு படை பிரிவுக்கோ அல்லது ஒரு இராணுவத்திற்கோ யாரையா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தளபதியாக அவர் போய் யுத்தகளம் போர்க்களத்திற்கோ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள படை தளபதியாக ஆக்கினால் அவரை தனியாக கூப்பிடுவாங்க, வா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கூப்பிட நீங்க வா, தனியாவா கூப்பிட்டு சொல்லுவாங்க. அவரை அழைத்து சொல்லுவார்கள், இந்தாப்பா அல்லாஹ் பயப்படு, இறைவனை அஞ்சு, இறைவன் உன்னை கண்காணிக்கிறான், உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்பதற்காக அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து விடாதே, மக்களை கொடுமைப்படுத்தாதே என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அவரை அழைத்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுமாறும் முஸ்லீம்களுடைய நலனை பேணுமாறும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவுரை வழங்கினார்கள் என்று பார்க்கிறோம். சொன்னால் என்ன விளங்குறோம், இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுரை என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அறிவுரை வழங்கினாங்க என்பதை பார்க்கிறோம். எல்லா இறை தூதருடைய அந்த இறுதி விருப்பமும் ஏகத்துவத்தை தௌஹீதை அதை மையப்படுத்தி தான் எல்லா பிரச்சாரமும் அமைந்தது. ரசூலுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், இந்தப்பா நான் ஒரு அபிசீனியாவினுடைய கருப்பு நிற அடிமை உங்களுக்கு ஆட்சியாளராக வந்தால் நீங்க அவர் கட்டுப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உபதேசம், அவர் கருப்பு நிற அடிமை தானே அல்லது கைகால் துண்டிக்கப்பட்டவர் தானே என்று பார்க்கக்கூடாது. அரசாங்கம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் அவர் இருந்தார் என்று அவர் தலைவராக இருந்தால், மன்னராக ஜனாதிபதியாக இருந்தால் கட்டுப்படு, அவருடைய அந்த அமீர் அவர் கட்டுப்பட வேண்டும். மார்க்க விவகாரத்தில் சரியாக சொன்னால் கேட்கணும், மார்க்க விஷயத்தில் குளறுபடி பண்ணால் கேட்க, அது வேற. மார்க்க விவகாரத்தில் குளறுபடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அதில் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலக விஷயத்தில் நீதி நிர்வாகத்தில் கட்டுப்படு சொன்னாங்களா இல்லையா? அடிமை தானே, கருப்பு நிற அடிமைக்காக கட்டுப்படணும் சொல்லக்கூடாது மார்க்கத்தில். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து பண்ணாங்க என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடிகிறது என்று சொன்னார். சிந்தித்து பார்க்கணும். அதுபோல மார்க்கத்தில் நமக்கு வந்துக்கிட்டு நூஹ் நபி அவர் இறுதி விருப்பம் செஞ்சாரா இல்லையா? நூஹ் நபி அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால்,
இறுதி விருப்பத்தை வசியத்தை செஞ்சாங்க. யாருக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில அந்த சமுதாயத்தை அழைத்தார், தன் பிள்ளைகளை அழைத்தார், மனைவியை அழைத்தார். கேட்க மாட்டாங்களே, கேட்கலைங்க, மனைவி கேட்கல, மகன் கேட்கல, வசியத்தை பண்ணார். நூஹ் நபி 1950 ஆண்டுக்கு அவன் கம்மியாக ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாரா இல்லையா? அப்ப அப்படியெல்லாம் சொல்ல இறை தூதர் அவர்கள் நூஹ் நபியை பற்றி அல்லாஹ் என்ன பேசலாம்? அவர் மகனுக்கு எடுத்து சொன்னாரு இறுதி விருப்பம். அவர் நபியாக்கப்பட்டு சொல்றாரு, தாவா சொல்றாரு, செய்யறாரு. அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ் மட்டும் வணங்கு, அல்லாஹ்வை தவிர எந்த போக்கிடமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா இல்லையா? அதையெல்லாம் பேசிக்கிறான். மகன் புறக்கணிச்சான். நூஹ் நபியுடைய மகன் புறக்கணிப்பு செய்தான். உங்களே பார்த்துட்டு பார்ப்பாங்கிறான். உங்களே பார்த்துட்டு போ, நான் எருட்ல போவேன், நான் மலையில ஏறிக்கிறவேன். அதே வெள்ளப்பெருக்கு வருது. அல்லாஹ் கப்பலை கட்ட சொல்லிவிட்டான். நூஹ் நபிக்கு சொல்றான், இனிமே இந்த 1000 வருஷம் வாழ்ந்து விட்டீங்க, ஒரு பேரை கேட்கல, அற்பமான சிலரை தவிர நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கப்பலை கட்டுங்க, நான் இவர்களை அழிக்க போறேன். முதல் சுனாமி, உலகத்திலேயே முதல் சுனாமியால் அழிக்க போறேன்னு அல்லாஹ் சொல்றான். கப்பலை கட்டுறாங்க, கேலி பண்றாங்க. கடல் இல்லாத ஏரியாவில் கப்பல் கட்டுறாரு பாரு, அல்லது இந்த போல தண்ணி இல்லாத ஏரியாவில் கப்பல் கட்டுறாரு பாரு என்றெல்லாம் அவன் கிண்டல் அடிக்கிறாங்க. கப்பல் கட்ட போடுறது என்ன செய்யறாங்க? அதன் பிறகு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்க ஒவ்வொரு ஜோடிகளையும் ஆடு மாடு கோழி மனிதர்கள் எல்லாத்தையுமே இந்த கப்பலில் ஏற்றி நீங்க அந்த மக்கள் அழிக்க போறேன். யார் கொள்கை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தகையவர்களை தவிர, யார கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அவங்கள கப்பலில் ஏற்றுங்க. எவன் சிறுக்கு வச்சானோ, எவன் இணை கற்பித்தானோ அவனத்தை கீழே விட்டு, நல்லடியார்கள் தௌஹீதை ஏற்றவங்களை கப்பலில் ஏற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு. இந்த விஷயத்தை எல்லாம் பேசுறாங்க. இந்த இடத்துல பிரச்சாரம் பண்றாரு. அல்லாஹ் வானத்துக்கு உத்தரவு போடுறான், மலையே புலி, பூமியை தண்ணியை காக்கு, கப்பல் செஞ்சு கொண்டாரு, எல்லாரும் ஏற்றி கொண்டாரு. அப்படியே தண்ணி வருது, கப்பல் மிதக்க என்ன செய்யுது? கடல் அலை, சுனாமி. அப்படி கப்பல் மிதந்து நல்லடியார்களெல்லாம் காப்பாற்றுறான். இந்த விவகாரத்தை எல்லாம் பேசுறான். என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான்னு வந்துக்கிட்டு, ஹத்தா இதா ஜா அம்ருனா வஃபார தன்னூர் குல் நஹ்மில் ஃபியா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைனி வஅஹலக இல்லா மன் சபக அலைஹில் கௌலு வமன் ஆமன வமா ஆமன மஅஹு இல்லா கலீல். 11:40 நமது கட்டளை தண்ணீர் பொங்கிய பொழுது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி உந்திவிட்டவர்களை தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொண்டவரையும் ஏற்றுக்கொள்வீராக நபியே என்று கூறினோம். அவருடன் மிகச் சிலரே நம்பிக்கை கொண்டார்கள். 11:41 وقالر كم فيها بسم الله مجريها ومرساها إن ربي لغفور رحيم. இதிலே ஏறிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பெயராலே இது ஓடுவதும் இந்த கப்பல் நிற்பதும் உள்ளது. என் இறைவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னு நான் சொல்றான் என்று நூஹை கூறுவீராக. பிறகு 11:42 வஹிய தஜ்ரி பிஹிம் அல்லாஹ்வின் கட்டளையிலிருந்து காப்பாற்றுபவன் எவனும் இல்லை என்று நூஹ் கூறினார். அது இருவருக்கிடையே ஒரு அலை குறுக்கிட்டது. அவன் மூழ்கடிக்கப்பட்டவரில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன, நபி இறுதி விருப்பத்தை தெரிவிக்கிறாரு, இஸ்லாத்துல வாழாங்கிறாரு. முன்னாடியும் பயன் பண்ணாரு, பின்னாடியும் பயன் பண்ணாரு. கேட்கல, நான் மலையில ஏறிக்கிறோம், அங்க ஏறுவேன். அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்திற்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய 2வது உரையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன ஒரே காரணத்தினால என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், உலக நாடுகள் முழுவதும் காப்பாற்றணும்.
ஒரு சாராரணம் அடிக்கிறான்னு சொன்னால் அதுக்கு வலுவான முறையில் அந்த ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு அரசில் இன்னொரு அரசை தாக்கும் பொழுது அந்த அரசை என்ன செய்ய தாக்குவார்கள். அதெல்லாம் ஃபைட் நடக்கும், சண்டை நடக்கும், இராணுவ சண்டை. இந்த மாதிரி என்ன அப்படின்னு இஸ்ரேல்காரன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் அந்த அமாஸ் அமைப்பெல்லாம் அடித்து என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க காசாவில். இவர்களும் பதிலடி கொடுத்தாங்க. இது ஒரு சம்பவம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டால் லெபனானில் இப்போ மோதலாக இருக்கிற காசு விலைக்கு வாங்கி என்ன செய்யறானுவ நிறைய அளவுக்கு வந்துக்கிட்டு பாதிப்பை எல்லா நாடுகளில் உள்ள